சராசரி மழைக்கே தண்ணி அங்கங்கே நிற்குதே சார். மிக மிஞ்சிய மழை பெய்தால் என்ன நிலைமை? சந்தி சிரிக்கும் நாரி கிடக்கும். கடந்த முறை என்ன பண்ணாங்க, எவ்வளோ மழை பெஞ்சாலும் தாங்கும்னு சொல்லிட்டு மக்களை நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள். விளைச்சலில் எவ்வளோ பேர் அதால் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியும். 4000 கோடி மத்திய அரசு கொடுத்ததில் 42% தான் நிறைவேறிருக்கு. 58% என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதாவது அடுத்த வருஷத்தோட கவர்மெண்ட் முடிய போகுது. இப்படி மழை சூழ்ந்த இந்த நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதை திமுக தரப்புல முதல்வரே சொல்றாரு, இவருக்கு வேலை இல்லை, இவர் குற்றச்சாட்டெல்லாம் நாங்கள் மதிப்பதே கிடையாது, மதிப்பதே இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சார்? ரொம்ப தவறான வார்த்தை. முதலமைச்சருடைய வார்த்தை துரதிருஷ்டவசமானது. இது நான் மதிப்பதில்லை என்பது அவருக்கு வாக்களித்த மக்களை முதலமைச்சர் இழிவுபடுத்துகிறார் என்றுதான் பொருள். முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சென்னை நகரில் மட்டுமே இருந்தார்களே ஒழிய மற்ற மாவட்டங்களில் ஒரு கவனம் செலுத்தவில்லை. முதலமைச்சர் தான் சரி, அவருக்கு வயதாகிறது, அவர் சென்னையில் இருக்கிறார். உதயநிதி சுற்றி சுழன்றதும் இல்லை. இன்னைக்கு தானே அவர் வந்து மரக்காணத்துக்கு போயிருக்காரு. விஜய் எல்லாம் என்ன எட்டியே பார்க்கல, இன்னும் அறிக்கை கூட கொடுக்காங்க. ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. அவர் என்னங்க தலைவர்? அவர் மக்களோட மக்களா நின்று இருக்கணும்ல. நீ அப்பதானே அரசியல் தலைவர், இல்லாட்டி என்ன அரசியல் தலைவர்? அப்படியே ஜனங்க ஓட்டு போட்டு அப்படியே உட்கார வச்சுருவாங்களா 26ல் உங்களை? அது எப்படி சார் உட்கார வைப்பாங்க? ஓகே சார், இந்த மழை நேரத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் மிக கடுமையாக தங்களுடைய பணிகளை செஞ்சாங்க. அங்கே புயல் வரப்போதும் தெரிஞ்சும் அந்த மெரினா கடற்கரை ஓரத்தில் அவங்கள பணியில் இருந்து அவங்க பணி செய்கிறாங்க. அதையும் வீடியோ காலேஜில் எடுத்து போடுறாங்க. அதை சிறப்பாக நீங்களே காமிச்சிங்களே அப்படின்னு முதல்வரும் பதில் சொல்கிறாரு. கடல் கொந்தளிக்கும் போது மீனவர்களை கடலுக்குள்ளே போவேனான்ற. அப்போ கரையோரத்தில் போய் எதுக்கு துப்புரவு தொழிலாளியை நிறுத்துறானே? வேறெல்லாம் வந்து சூறைக்காற்று அடிச்சு இழுத்துட்டு போயிட்டானா யார் பொறுப்பு? அது கவர்மெண்ட்டுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். சார், இப்போதான் தமிழகத்தை பெங்கால் புயல் கடந்து சென்றிருக்கிறது. செய்தியாளர்கள் முதல்வரிடம் கேள்வி கேட்கும் பொழுது முதல்வர் பதில் கூறுகிறார், தலைநகரம் நிம்மதியாக இருக்கிறது, சென்னை ஒன்றும் தத்தளிக்கவில்லை அப்படின்னு ஒரு பதிவிடுறாரு. எப்படி பார்க்குறீங்க? தத்தளிக்கக்கூடிய அளவுக்கு மழை பெய்யலைன்றது உண்மை. அதனால் இவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. அரசாங்கத்தோட சாமர்த்தியத்தால் தப்பிச்சுக்கிச்சுன்னு முதலமைச்சர் சொல்லுகிறார். அது தவறு. தத்தளிக்கக்கூடிய அளவுக்கு மழை பெய்யலை. ஏன்னா சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகளில் 55 ஏரிகளில் சேர்த்து 53% தண்ணீர் தான் இருக்குது. அதனால் மழை ஒன்றும் பெரிய அளவில் பெய்யலை. சென்னையில் மழை மக்கள் பெரும் துயருக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு பெய்யலைன்றது தான் உண்மை. அதனால் முதலமைச்சர் அவர் என்ன சொன்னார்? முதலமைச்சர் தலைநகரம் நிம்மதியாக இருக்கிறது. நிம்மதியாக இருப்பதற்கு காரணம் வருண பகவான். திமுக அரசோ ஸ்டாலினோ கிடையாது. வருண பகவானோட கடைக்கண் பார்வை பட வேண்டிய அளவுக்கு சென்னை மாநகரில் படாத காரணத்தால் மழை பெய்ய வேண்டிய அளவுக்கு பெய்யவில்லை. அதனால் அரசாங்கம் தப்பித்து கொண்டது. அதனால் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் வருண பகவான் தானே ஒழிய, இயற்கை தானே ஒழிய அரசாங்கம் கிடையாது. சராசரி மழைக்கே தண்ணி அங்கங்கே நிற்குதே சார். மிக மிஞ்சிய மழை பெய்தால் என்ன நிலைமை? சந்தி சிரிக்கும் நாரி கிடக்கும். கடந்த முறை என்ன பண்ணாங்க, எவ்வளோ மழை பெஞ்சாலும் தாங்கும்னு சொல்லிட்டு மக்களை நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள். விளைச்சலில் எவ்வளோ பேர் அதால் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியும். இன்றைக்கி அரசாங்கத்தை நம்பாமல் தானே வேளச்சேரி ஃப்ளைஓவரில் போய் காரை நிறுத்திட்டு போயிருக்காங்க எல்லாரும். அதனால் பெய்ய வேண்டிய அளவுக்கு மழை பெய்யவில்லை என்பதுதான் உண்மை. இன்னமும் அந்த பணிகள் வந்து 42% தான் நிறைவேறி இருக்குது. அவங்களே சொல்கிறாங்க 4000 கோடி மத்திய அரசு கொடுத்ததில் 42% தான் நிறைவேறி இருக்கு. 58% என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அதாவது அடுத்த வருஷத்தோட கவர்மெண்ட் முடிய போகுது. நல்லதொரு மழை கடந்த ஆண்டு பெய்ததை போல பெய்ததென்றால் சந்தி சிரிக்கும் நாரி போகும் அரசாங்கத்துடைய நிலை. தப்பித்து கொண்டார்கள். மழை பெய்ய வேண்டிய அளவுக்கு பெய்யாததால் இவர்கள் தப்பித்து கொண்டார்கள். திமுக அரசு தப்பித்து கொண்டது என்று தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஓகே சார், எல்லா மழைக்காலங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் தான் இந்த அரசு சொல்லுது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் ஏற்கனவே நடவடிக்கைலாம் எடுத்துட்டோம்னு ஏன் எப்போதும் இந்த பதில் சொல்ல மாட்டாங்க? இல்லை, அப்படி தான் அவங்க சொல்லி ஆகணும். இப்போ போன முறை வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்காதுன்னு சொன்னதால தான் வேளச்சேரி மாதிரியான பகுதிகளில் மக்கள் நம்பி வீட்டில் இருந்தாங்க, தங்களுடைய பொருளை இழந்தாங்க, உயிரை இழந்தாங்க, தப்பித்து போக முடியாமல் கஷ்டப்பட்டாமல் துன்பப்பட்டாங்க. அதுக்கெல்லாம் நம்ப வச்சு இவர்கள் கழுத்தறுத்தது தான் காரணம். ஸோ பணிகள் நிறைவேறல. அரசாங்கம் அவங்க வாய்ப்படியே KN சொல்கிறாரு 42% பணிகள் தான் நிறைவேறி இருக்கின்றாரு. 58% பணிகள் நிறைவேறல, 50% கூட பணிகள் நிறைவேறல. இந்த வருஷம் மழை இது வரைக்கும், நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது, இது வரைக்கும் மழை பெய்ய வேண்டிய அளவுக்கு பெய்யாத காரணத்தால் இவர்கள் தப்பித்து கொண்டார்கள் என்றுதான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி மழை சூழ்ந்து இந்த நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதை திமுக தரப்புல முதல்வரே சொல்றாரு,
இவருக்கு வேலை இல்லை, இவர் குற்றச்சாட்டுகள் நாங்கள் மதிப்பதே கிடையாது, மதிப்பதே இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சார்? ரொம்ப தவறான வார்த்தை. முதலமைச்சருடைய வார்த்தை துரதிருஷ்டவசமானது. எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு நிழல் முதலமைச்சர். அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்னைக்கு நிழல் முதலமைச்சர். 63 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டோட 2வது ஆக பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ராம்தாஸ் அவர்கள் பேசும்போதும் அவருக்கு வேற வேலை இல்லைன்றாரு. இது 2வது முறை. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய பேச்சுக்கள். இப்படிப்பட்ட பேச்சுக்களை கலைஞர் ஒருபோதும் பேசியது கிடையாது. ஆகவே அது நான் மதிப்பதில்லை என்பது அவருக்கு வாக்களித்த மக்களை முதலமைச்சர் இழிவுபடுத்துகிறார் என்றுதான் பொருள். அதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து அவரை நான் மதிப்பதில்லை என்பது மிக மிக தவறான அபத்தமான ஒரு கருத்து, ஆபத்தான கருத்து. எதிர்க்கட்சி தலைவருக்கு முதலமைச்சருக்கு இணையான மரியாதை சமூகத்தில் உண்டு. பிரிட்டிஷ் சிஸ்டப்படி இருந்தால் இது நிழல் முதலமைச்சர். அவரை நான் மதிக்கலைன்னு சொல்கிறது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இந்த கருத்துக்கள் மிக மிக தவறான கருத்துக்கள் என்று தான் நான் கருதுகிறேன். இது வாக்களித்த மக்களுக்கு எதிராக பேசப்படக்கூடிய வார்த்தை என்று தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். மதிக்கவில்லைன்னு சொல்றாரு. அவர் விழுப்புரம் விக்கிரவாண்டி வந்த பிறகுதான் இன்றைக்கே முதல்வர் அங்கே போறாரதா தகவல் வந்திருக்குது. இப்போ மதிக்காதவர் அவருடைய வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் போறாருன்னா என்ன காரணம்? அதுதாங்க. இப்போ தனி மனித விமர்சனத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க. யார் அவர் மதிக்கிறாரா மதிக்கலையான்றதெல்லாம் 2வது விஷயம். ஆக்சுவல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சென்னை தவிர மற்ற 10 மாவட்டங்கள் நாரி கிடக்கின்றன. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, குறைந்தது ஒரு 6லேருந்து 8 மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சென்னை நகரில் மட்டுமே இருந்தார்களே ஒழிய மற்ற மாவட்டங்களில் இவர்கள் கவனம் செலுத்தவில்லை. முதலமைச்சர் தான் சரி, அவருக்கு வயதாகிறது, அவர் சென்னையில் இருக்கிறாரு. உதயநிதி சுற்றி சுழன்றிருக்கணும்ல. இன்றைக்கி தானே அவர் மரக்காணத்துக்கு போயிருக்காரு. ஆகவே நிவாரணப் பணிகள் மற்ற இடங்களில் நடக்க வேண்டிய அளவுக்கு நடக்கலைன்றதான் உண்மை. பல இடங்களில், குறிப்பாக கடலூர் மாவட்டம்லாம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அரசாங்க இயந்திரம் முற்றிலுமாக செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படாமல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதில் தான் கவனம் செலுத்துறமே ஒழிய அவர் கருத்தை நான் மதிக்கல, இவர் கருத்தை மதிக்கலன்றதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். சென்னை மாநகரம் பெய்ய வேண்டிய அளவுக்கு பெய்யாததால், மழை பெய்யாததால் தப்பித்து கொண்டது. மற்ற மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்த்ததால் மயிலத்துலலாம் 50 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்குது. திண்டிவனம் எந்த மாவட்டத்தில் வரும்? உங்களுக்கு கடலூர் மாவட்டத்தில் வரும்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் திண்டிவனம் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் 2க்கும் நடுப்புற வரும்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஸோ அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இன்றைக்கி அரசு இயந்திரம் அங்கே முற்றிலுமாக செயலிழந்து கிடக்கிறது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதிகாரிகளே அங்கே போகலன்றாங்க. அப்போ இதை பற்றி பேசாமல் எதிர்க்கட்சி தலைவரை பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யக்கூடிய முதலமைச்சர் நிர்வாகத்தில் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார் என்று தான் நாம் கருத வேண்டும். இந்த பெருமழையால் சென்னை தப்பித்து கொண்டது. மற்ற மாவட்டங்கள் ஒரு 6-7 மாவட்டங்கள் கடினமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கெல்லாம் நிர்வாகம் முடங்கி தான் கிடக்குது. இது வரைக்கும் செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படவில்லை என்பதுதான் உண்மை. ஓகே சார். இப்படி இந்த சம்பவம் நடந்த பிறகு, சம்பவம் நடக்கும்போது இந்த எதிர்க்கட்சி தரப்புலேருந்து எடப்பாடியை தவிர பாக்கி யாருமே அந்த இடத்துக்கு இன்னும் போகலை. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் சம்பவங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கான கேள்விகள் எழுப்புறாங்கல்ல. களத்திற்கு ஏன் யாருமே வரமாட்டாங்க முன்னதாகவே மக்கள் கூட? பெஞ்சுக்கிட்டே இருக்கும்போது போக முடியாதுங்க. நேற்று எடப்பாடி போனாரு, இன்னைக்கு சிஎம் போறாரு, மற்ற கட்சிகள்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் போறாரு. விஜய் எல்லாம் இன்னும் எட்டியே பார்க்கல. இன்னும் அறிக்கை கூட கொடுக்காம, ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. அவர் என்னங்க தலைவர்? அவர் நான் 26ல் முதலமைச்சர் ஆகிடும்ன்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நாங்கள் ஒரு ஸ்கோர் பண்ணணும். இன்னைக்கு காலையில் போய் அவர் பேண்ட் போட்டுக்கிட்டு போய், வேஷ்டி கூட அவசியம் இல்லை, ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு போய் அங்கே நின்னாருன்னா ஒட்டுமொத்த கவனமும் அவர் பக்கம் திரும்பி இருக்கும். விஜய் பக்கம் ஒட்டுமொத்த கவனமும் திரும்பி இருக்கும். நான் நிவாரணமாக 1 கோடி ரூபாய் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னும் 10 எரிஞ்சிருக்கும். முதல் நிவாரணம் விஜய் கிட்ட தான் வந்து தன்னுடைய தொண்டர்கள், அவருக்கு எவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க, உடனடியாக எல்லாரும் நிவாரண பணிகளுக்கு நான் உத்தரவிடுறேன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. களத்தில் போய் விஜய் நின்றுந்தாருன்னா ஒட்டுமொத்த மீடியா அட்டென்ஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். போவே இல்லை, அறிக்கை கூட வரலன்னா அப்புறம் என்ன அரசியல் கட்சி தலைவர் இவர்? என்ன அரசியல் பண்ணுறாரு அவர்? 27ஆம் தேதி அவர் நடத்தின மாநாடு ஒரு ஷூட்டிங் தான் சில பேர் சொன்னது உண்மைன்னு அவர் நிரூபிச்சுட்டு இருக்காரு. எத்தனையோ ஷூட்டிங் நடித்தார், 68 படம் நடித்தார். இது 69வது படம் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. 26 வரைக்கும் இந்த படம் ஓடும். முதல் காட்சி அக்டோபர் 27 நடத்தினார். அடுத்தடுத்த காட்சிகள் அரங்கேறும்னு அன்றைக்கே சில பேர் பேசினாங்க. அது உண்மைன்றதை அவர் நிரூபிச்சுட்டு இருக்காரு. எங்கே போனார்? இதே விஜயகாந்தா இருந்தால் ஸ்பாட்டில் இறங்கி ஓடி இருப்பார். இவரோட வயதில் சின்னவர் அவர். அப்போ விஜயும் இதில் வந்து அம்பலப்பட்டு தான் நிற்கிறாரு. எங்கே விஜய் எங்கே காணோம்? 48 மணி நேரம் ஆகுது. எங்கே போனார் விஜய்? இப்போ தானே வரணும். எடப்பாடி அவரோட வயதில் மூத்தவர், 70 வயதுக்கு மேலே, அவர் போகிறாரு. அதுக்கு பிறகு தான் ஸ்டாலின் போகிறாரு, முதலமைச்சர் போகிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் போன பிறகு தான் முதலமைச்சர் போகிறாரு. புதுசாக கட்சி ஆரம்பிச்சு நான் 26ல் ஆட்சியை பிடிச்சிடுவேன்னு பேசிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் எங்கே போனாங்க? எங்கே அவங்கெல்லாம் போனாங்க? ஆகவே இது பலருடைய முகங்களை இந்த புயல் கிழித்து தொங்க விட்டு கொண்டு இருக்கிறது தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அவர் மாணவன் இடத்துல நடமே இந்த விக்கிரவாண்டி தான். அங்கே இடுப்பளவு தண்ணி நிற்கதா சொல்றாங்களே, அங்க கூட ஒரு எந்த ஒரு தொண்டர்கள் அதுதான் சொல்லுங்க, ஒரு புது கட்சிங்க, ஒரு அறிக்கை கொடுக்கணும் இல்லைங்க. ஸ்பாட்டுக்கு அவர் போகணும்ல, இளைஞர் தானே அவரு. ஒன்றும் மழை அவரை அரிச்சிடாது. அவரோட 20 வயது மூத்தவர் சீனியர் சிட்டிசன் எடப்பாடி, அவர் போறாரு. அரசியல் தெரியலையா இல்ல இன்னும் கற்கலையா ஒழுங்கா? இது அவருடைய நடவடிக்கையை பார்த்தாலே அவருக்கு அரசியல் தெரியலன்னு தான் அர்த்தம். என்ன பண்றாரு அவர் அரசியல்? 27ஆம் தேதிக்கு பிறகு என்ன அரசியல் பண்ணார்? ஒரு செயற்குழு அப்படியே கதவை இழுத்து பூட்டுறாங்க, ஒரு பெரிய கதவு கோட்டை கதவை இழுத்து பூட்டுறாங்க. மக்களோட அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் கிடையாது, யாரோடையும் பேசுறது இல்லை. கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருன்னு தெரியாது, டிவியில் உட்காந்து ஒரு 4 பேர் பேசுறதை தவிர அவருடைய கட்சியோட கருத்து என்னன்னு தெரியாது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு மக்கள் துயர் வரும் பொழுது நீ 10 பைசா கொடுக்க வேணாம், ஸ்பாட்டுக்கு போய் நிற்கணும்ல. பணம் கொடுத்தா இன்னும் நல்லது. சரி, பணம் கூட வேணாம், அது எடுத்தடுப்புலேயே கொடுக்க முடியாது, எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு தெரியாது. யானை பசிக்கு சோள பொரியா போச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் கொடுத்தா இன்னொரு பகுதியில் ஏன் கொடுக்கலன்னு கேட்பாங்க. ஸ்பாட்டுக்கு போய் நீ மக்களோட மக்களாக நின்று இருக்கணும்ல. நீ அப்போ தானே அரசியல் தலைவர், இல்லாட்டின்னா அரசியல் தலைவர். அப்படியே ஜனங்க ஓட்டு போட்டு அப்படியே உட்கார வச்சுருவாங்களா 26ல் உங்களை? அது எப்படி சார் உட்கார வைப்பாங்க? ஆனால் பட்டு ஸ்டாலினும் எடப்பாடியுமே தண்ணி குடிக்கிறாங்க. நீங்கள் எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்படியே கோட்டையில் போய் அப்படியே ஜுங்குன்னு உட்காந்துருவீங்களா? என்ன கதை இது? என்ன அரசியல் இது? இது என்ன அரசியல் இது? எங்கே போனார் அவர் விஜய்? ஒரு அறிக்கை கூட வரலையா? சரி, நீ போய் தான் பார்க்க வேணாம், அறிக்கையாவது விட்டியா? காலம் தாழ்த்தியே வருது, என்ன காரணம்? அதுதாங்க, அவருக்கு அரசியலே இல்லைங்க அவர்கிட்ட. நோ பாலிடிக்ஸ். சும்மா எதையோ பற்றி ஒரு 4 எடுத்து படிச்சுட்டு போயிட வேண்டியது. அன்றாட பிரச்சனை வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் 86 வயசு ஆகுது அவருக்கு. ஆமாம், எந்த பிரச்சனைனாலும் 4 மணி நேரத்தில் அவர் தான் அறிக்கை கொடுக்குறாரு. அதானி மேலே அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு வருதுன்னா அடுத்த 6 மணி நேரத்தில் இங்கே டேங்கட் கோப்பேர் அடிப்படுது, தமிழக மின்வாரியம் பதில் சொல்லணும்னு அறிக்கை கொடுக்குறாரு. அவ்வளோ கூர்த்த மதி அவருக்கு இருக்குது. நம்ம விஜயை விட அவருக்கு ஒரு 40 வயசு கூட. அந்த பொலிட்டிக்கல் மைண்டு உனக்கு இருக்கணும்ல, உங்களுக்கு இருக்கணும்ல. எங்கே எவ்வளோ பெரிய ஆபத்து, எங்கே போனார்? 10 மாவட்டம் சந்தி சிரிக்குதுங்க, நாறுதுங்க. அரசாங்கம் மறுபடியும் ஒரு பெரிய தோல்வியை ஸ்டாலின் கவர்மெண்ட் சந்திச்சிருக்கு, மிகப்பெரிய தோல்வி. செயல்பட வேண்டிய அளவுக்கு தமிழக அரசு நிர்வாகம் செயல்படவில்லை என்பதுதான் உண்மை. இதில் புதுசாக கட்சி ஆரம்பித்து 26ல் ஆட்சியை பிடிக்க போகிறேன், அதை பிடிக்க போகிறேன், இதை பிடிக்க போகிறேன்னு சொல்கிறவர் எங்கே போனார்? ஏன் சைலண்ட்டாக இருக்கார்? ஏன் சைலண்ட் மோடில் போயிட்டார்? ஓகே சார், சராசரி மழை தான் பெஞ்சது சென்னையில். ஆனாலுமே நம்ம பார்க்குறோம் ஏடிஎம் வாசலில் ஒரு மின்சாரம் பாய்ச்சி ஒருத்தர் இறந்து போகிறாரு. இப்போ மின்சாரத்துறை இந்த இடத்துல எந்த தவற விடுதுன்னு நினைக்கிறேன்? 4 பேர் எலக்ட்ரிக் உடாய் செத்தெல்லாம் ஆபத்தானதுங்க, ரொம்ப மன்னிக்க முடியாத குற்றங்க. உண்மையிலே பெருமழை பெஞ்சால் கூட பரவாயில்ல, பெய்ய வேண்டிய மழையில் பாதி கூட பெய்யலை. ஆனால் 4 பேர் எலக்ட்ரிக் மின்சாரம் பாஞ்சு 4 பேர் சிட்டியில் செத்துருக்கான்றது அரசாங்கத்தோட மெத்தனத்தை தான் காட்டுது. இப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? 5 லட்ச ரூபாய் அவங்களுக்கு கொடுக்க சொல்லி மின்சார வாரியத்துக்கு உத்தரவு போட்டிருக்கன்றாரு. சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு கள்ளக்குறிச்சியில் 10 லட்சம் மின்சாரம் பாய்ச்சி கவர்மெண்ட்டோட தோல்வியால் அஜாக்கிரதையால் 4 உயிர்கள் பறி போயிருக்கு, அவனுக்கு 5 லட்சம்ன்றீங்க. இது அரசாங்கத்தோட ரெட்ட முகம் தானே. நிர்வாகம் சரியில்லைன்னு தாங்க அர்த்தம். மின்சாரம் பாய்ச்சி எப்படி சாவான்? 10 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சிருக்கு, மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் பாஞ்ச இடத்துல செத்தா கூட சரி, புரிஞ்சுக்கலாம். அப்போ நிர்வாகம் முழுக்க முழுக்க தொய்வடைந்து கிடக்கிறது. தனக்கு தானே மாலை போட்டுக்கிறது, ஃபோட்டோ ஷூட் நடத்துறது தான் ஆட்சியாளர்களுக்கு விருப்பம் இருக்க ஒழிய மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் ஒரு எமர்ஜென்சினா அதை சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இவர்களுக்கு இன்னமும் அதற்கான சக்தியும் வல்லமையும் தகுதியும் திறமையும் இல்லைன்றது தான் இந்த மழை காட்டுது நமக்கு. நிதி மட்டும் கொடுத்தா போதுமா? அதை மக்கள் ஏன் கேட்க மறுக்கிறாங்க? மறந்துடுறாங்களா இல்லை என்ன காரணம்? இப்போ என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து ஆரம்பிச்சுடுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் தான் காரணம்னுவாங்க. 40,000 கோடி இவங்க கேட்பாங்க, அவன் 40 கோடி கொடுப்பான். அதை வச்சு 10 நாள் டிவியில் டிபேட் நடக்கும். அப்புறம் எல்லோரும் இதை மறந்துடுவாங்க. எல்லாத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே பழி போட்டுட்டு தப்பிச்சுறது ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் திமுக தோழமை கட்சிகளுக்கும் திமுகவோட கொத்தடிமைகளுக்கும் வழக்கமான நடைமுறையாக மாறிடுச்சு. இந்த தடவையும் அதான் நடக்க போகுது. 40,000 கோடி இவங்க கேட்பாங்க, அவன் 400 கோடி இல்லை 40 கோடி கொடுப்பான். அதை வச்சு ஒரு 10 நாள் பேசுவானுங்க. இங்கே மாநில அரசோட தோல்வியை பற்றி எவனும் பேச மாட்டான். நீ செய்யறதுக்கு எவ்வளோ இருக்குது? மத்திய அரசு வஞ்சிக்குது, ஆமாம் வஞ்சிக்குது. எல்லா எதிர்கட்சி மாநிலங்களையும் வஞ்சிக்குது, ஆமாம் அந்த மாதிரி ஒன்றையும் வஞ்சிக்குது. தமிழ்நாட்டில் 40-0 கொடுத்தீங்க, அதனால் உங்களை வச்சு செய்கிறான், ஆமாம் வச்சு செய்கிறான். நீங்கள் செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்குது? அதை கோட்டை விட்டுட்டு வந்து நிற்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ செய்யலாம்ல? நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அதனால் அதை யாரும் பேச மாட்டாங்க. அதை பேசினா நீ சங்கின்றுவானுங்க. எல்லாத்துக்கும் அங்கே கையை காமிச்சிட வேண்டியதுதான். எதற்கு தான் இவங்க பொறுப்பேற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்கும் அவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. யாராவது நல்லது பண்ணாங்க, இயற்கையாக ஏதாவது நல்லது நடக்குன்னா அதை ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க, எங்களுதுன்னு ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க. அவங்க எதுக்கு தான் பொறுப்பேற்றுப்பாங்க? நல்ல கேள்வி. மற்றவங்களோட சாதனைகளுக்கு இவங்க பொறுப்பேற்றுப்பாங்க. இவங்க ஏதாவது சிலது நல்லது பண்ணுவாங்க பாருங்கள், அதுக்கு பொறுப்பேற்றுப்பாங்க. ஆனால் இவங்க செய்கிற எந்த தவறுகளுக்கும் இவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு மோடியை காரணம் காமிச்சிருவாங்க.
அது இந்த தடவையும் அதான் நடக்க போகுது. இந்த தடவையும் வழக்கம் போல் மத்திய அரசை குறை சொல்லி தப்பிச்சுப்பாங்க. ஓகே சார், இந்த மழை நேரத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் மிக கடுமையாக தங்களுடைய பணிகளை செஞ்சாங்க. அங்கே புயல் வரப்போதுன்னு தெரிஞ்சும் அந்த மெரினா கடற்கரை ஓரத்தில் அவங்கள பணியில் விட்டு அவங்க பணி செய்கிறாங்க. அதையும் வீடியோ கவரேஜில் எடுத்து போடுறாங்க. அதை சிறப்பாக நீங்களே காமிச்சிங்களே அப்படின்னு முதல்வரும் பதில் சொல்கிறாரு டிவியை பார்த்து. எப்படி இருக்குது கருத்து? இல்லை, உங்கள் கேள்வி எனக்கு புரியல. அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் தங்களுடைய பணியை மிக கடுமையாக செய்கிறாங்க, அவங்களாம் செய்கிறாங்க. ஆமாம். ஆனால் அங்கே புயல் வரப்போதுன்னு தெரிஞ்சும் மெரினா கடற்கரையில் கொண்டு அங்கே பணி அமர்த்துறாங்களே, என்ன காரணம்? அவங்க மனுஷங்க இல்லையா? அது அரசாங்கத்தோட இன்சென்சிட்டிவிட்டின்னுவாங்க. ஒரு புயல், பெரும் மழை புயல் வந்தது அப்படின்னா, பேராலே வந்துன்னா அவங்க கதை என்ன? அந்த நேரத்தில் ஒதுங்கி நிற்கணும். அடித்து முடிச்ச பிறகு தான் போகணும். ஒரு பெரிய ஆபத்து வரும்போது, ஆபத்து வந்து இருக்கும்போது யாரும் கிட்ட போக முடியாது. ஸ்டாலினும் போக முடியாது, டிஜிபியும் போக முடியாது, துப்புரவு தொழிலாளியும் போக முடியாது. அது ஆபத்து விலகின பிறகு தான் நம்ம போக முடியும். கூட்டம் போய் அவங்கள கடலோரத்தில் துப்புரவு அப்படி நிறுத்திருக்காங்களா அவங்கள? ஆமாம், வீடியோ கவரேஜ் எடுத்து போட்டிருக்காங்க. அதை முதல்வர் பாராட்டுறாரு. கடலோரத்தில் நின்று என்ன பண்ண போகிறாங்க அவங்க? வேலை வந்து அவனையும் தான் அடிச்சுட்டு போவோம். இல்லை, இதெல்லாம் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, நிர்வாகத்தோட மதியினம் இது. நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து புத்தி கட்டு போய் பண்ணுதுன்னு அர்த்தம் இதுக்கு. இதுக்கு முதலமைச்சரை கூட குறை சொல்ல முடியாது என்ன கேட்டிங்கன்னா. கார்பரேஷன் கமிஷனர் என்ன பண்ணுறாரு? கடலோரத்தில் கொண்டு போய் துப்புரவு தொழிலாளியை நிறுத்துறனே. பெரிய சூறாவளி வந்துன்னா அவன் கதை என்ன? பேரால வந்துன்னா அவன் என்ன ஆகும்? கடல் கொந்தளிப்பு வந்துன்னா அவன் என்ன ஆகும்? கடல் கொந்தளிக்கும் போது மீனவர்களை கடலுக்குள்ளே போக வேணான்ற. அப்போ கரையோரத்தில் போய் எதுக்கு துப்புரவு தொழிலாளியை நிறுத்துறனே? பேரால வந்து சூறைக்காற்று அடித்து இழுத்துட்டு போயிட்டானா யார் பொறுப்பு? அது கவர்மெண்ட்டுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் நிவாரண பணிகளை பற்றின அடிப்படை அறிவு கூட இல்லைன்னு அர்த்தம். ஓகே சார், இப்போது இந்த அதானி சம்பந்தமான விவகாரத்தில் தொடர்ந்து வந்து திமுக முதல்வர் குடும்பத்தையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் மோடியை யாருமே கேட்கவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல மக்கள் மத்தியில். அதெல்லாம் கேட்குறாங்க. மோடியை யாரும் கேட்காம இல்லை, எல்லாரும் மோடியை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 99 பேர் பிஜேபியை திட்டுறான், ஒருத்தன் தான் திமுகவை திட்டுறான். அந்த ஒருத்தனையும் ஏன் திட்டுறானுங்க? நீயும் பிஜேபியை திட்டுன்றாங்க. பிஜேபியை வந்து வசைப்பாடி இங்கே இவங்க தப்பிச்சுக்கிறாங்க. எவன் எடுத்தாலும் பிஜேபி தான் இன்றைக்கி திட்டுறான். டிவி ஸ்டூடியோவில், யூடியூப்பில், சோஷியல் மீடியாவில் தினம் காலைல ஆரம்பித்தா ராத்திரி வரைக்கும் பிஜேபியை திட்டிக்கிட்டே இருக்கான். மோடி சொன்னார்ல, ஒரு நாளைக்கு 2 கிலோ திட்ட நான் திங்கிறேன்னார்ல, அதான் கதை. பிஜேபி எவன் வேணால் திட்டலாம், எவன் வேணால் திட்டுவாங்க. 198 பேர் பிஜேபியை திட்டுவான். யாராவது 2 பேர் திமுக விமர்சனம் பண்ணால் அவனை சங்கின்றுவாங்க. அதானி விவகாரத்தில் வந்து இப்போ பிரதான குற்றவாளி மோடி தான். சரி, கொடுத்தவன் வாங்கினவனை, அவன் டான்ஜெட்கோ வாங்கியிருக்கானே, அவனை யாரும் சொல்லுது? நீ அவனையும் சொல்லுன்னு தான் நம்ம கேட்குறோம். அத்தானி உத்தமன் யாருமே சொல்ல. உன் பேர் இருக்குல்ல, டான்ஜெட்கோ பேர் இருக்குல்ல, மாநில அரசோட நிறுவனத்தோட பேர். அதுக்கு பதில் சொல்கிறானா? அதுக்கு பதில் இல்லை. அதாவது பிஜேபி மோடின்ற அந்த தீய சக்திகளுக்கு முன்னால் முன்னிறுத்தி பிஜேபி அந்த ஒரு ராட்சசனுக்கு முன்னால் திமுக ஒளிஞ்சுக்கிட்டு பாதகங்களை பண்ணிக்கிட்டு இருக்குது. எவனாவது விமர்சனம் பண்ணான்னு நீ சங்கின்னு முத்திர குத்து. பிஜேபியை காமிச்சு இவங்க கொள்ளடிக்கிறது, இவங்க மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்துறது, அதாவது வந்து ஊரை நாசம் பண்ணுறதெல்லாம் இவங்க பண்ணின்னு இருக்காங்க. இதை கேள்வி கேட்டாங்கன்னா நீ சங்கின்வாங்க. 198 பேர் பிஜேபியை திட்டுவான். 2 பேர் திமுக விமர்சனம் பண்ணால் அது கூட உங்களுக்கு பொறுக்காது. நீயும் வந்து கொழையடி கும்மி அடி பிஜேபி திட்ட இங்கே திட்ட. ஏன்னா 3.5 வருஷம் உங்கள் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அந்த கவர்மெண்ட்டில் அப்படியே தேனும் பாலும் ஓடுதா? சந்தி சிரிக்குதில்ல உங்கள் நிர்வாகம். அதை எவனோ ஒருத்தர் 2 பேர் கேட்டால் அதுவும் பொறுக்காது அவங்களுக்கு. மோடிக்கும் இவங்களுக்கும் இவங்க நிர்வாகத்துக்கு என்னங்க வித்தியாசம்? அது கோதி மீடியானா இதுவும் கோதி மீடியா தான். அதுவும் வந்து பவரில் இல்லாத காங்கிரஸை திட்டுது, இது பவரில் இல்லாத அதிமுகவை திட்டுது. அவனும் ஆட்சியாளர்களை காப்பாற்றுறான், நீ ஆட்சியாளர்களை காப்பாற்றுற. அவன் மோடியை காப்பாற்றுறான், நீ ஸ்டாலினை காப்பாற்றுற. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? டெல்லி மீடியாவுக்கும் தமிழ்நாடு மீடியாவுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது இல்லையா? அதுதானே இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. நீ இன்றைக்கி கேள்வி கேட்க வேண்டியது ஆட்சியாளர்களை பார்த்து. நேற்று பதவியில் இருந்த அதிமுகவை பார்த்து கிடையாது. இதை தானே அவன் செய்கிறான். டெல்லியில் உட்காந்து அவன் பதவியில் இல்லாத காங்கிரஸை கேள்வி கேட்குறான், நீ பதவியில் இல்லாத அதிமுகவை கேட்குற. அவன் மோடியை காப்பாற்றுறான், நீ ஸ்டாலினை காப்பாற்றுற. எது நடந்தாலும் ட்விஸ்ட் பண்ணி பேசுகிற நீ. 2 பேரும் ஒன்று தானே. அங்கே கோதி மீடியானா இங்கே கோதி மீடியா தான். கோதி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா. லேப் டாக் மீடியா இல்லை, இது டாக். ஓகே சார், டாக்டர் ராமதாஸ் மட்டும்தான் கேள்வி கேட்டார். அதுக்கு இப்போ வரைக்கும் ஆமா இல்லைன்னு பதில் என்றைக்கும் வராது. என்னைக்கும் வராது. அவர் ரொம்ப சிம்பிளாக கேட்டார். தொழிலதிபர்களை முதலமைச்சரை பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லை. பார்த்தாங்களா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் அதுக்கு பதிலே இல்லை. அவருக்கு வேற வேலை இல்லை, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்றாரு முதலமைச்சர். திமுகவோட தொங்கு சதிகள், திமுகவோட கைக்கூலிகள், பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், பேசக்கூடியவங்கலாம் அதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தா என்னங்க சார் தப்புனா? பார்த்தா தப்பு இல்லை, பார்த்தாங்களா இல்லையா பதில் சொல்லுன்னா அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதான் இப்போ தெரிஞ்சிடுச்சுன்றாங்க. இதில் திமுகவை விட திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், கைத்தடிகள் இருக்குல்ல, அல்லக்கைகள், அவங்க அட்டகாசம் தான் தமிழ்நாட்டில் அதிகம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.